ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கு இருந்தால் நோய்கள் வரும்? ஜாதகத்துல இருக்கிற இடத்த வச்சு 100% நோயை கரெக்டா சொல்ல முடியாது. பாவமுனை உள்தொடர்பு மூலமா தான் நோய் எதன் மூலமா வரும், எப்படி வரும், எந்த கிரகத்து மூலமா என்ன நோய் வரும், 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்ற கிரகங்கள் எந்த பாவத்திலிருந்து தொடர்பு கொண்டு இருக்குதோ அந்த பாவ ரீதியாக, அந்த கிரக காரக ரீதியாக அவங்களுக்கு நோய்கள் வரும். சனி 6ஆம் பாவ புத்திநாதன், அவருக்கு ஸ்கின் சம்பந்தமா நோய் கொடுக்க போகுது அப்படின்றத அது காட்டுது. இந்த 6ஆம் பாவ புத்திநாதன் தொடர்பு கொண்ட கிரகம் இப்போ சனி நட்சத்திரத்தில் இருக்குன்னா அது சனி கண்டிப்பா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது காலச்சக்கரம் நீங்கள் ஒரு ரூல் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கும்பலக்னமாக இருக்கிறாரு அவருக்குன்னா, அவருக்கு மார்பு பகுதியில் ஸ்கின் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு கன்னியா லக்னமாக இருந்தால் அவருக்கு தலைப்பகுதி, கால் பகுதியில், முழங்கால் பகுதியில் அவருக்கு ஸ்கின் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 6ஆம் பாவ தொடர்பு இருக்குன்ட்டேன். புதன் 4ஆம் பாவத்திலிருந்து அவருக்கு 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுட்டாரு அப்படின்னா, அவருக்கு 4ஆம் பாவ ரீதியா உடம்புல உற்பத்தி சம்பந்தமான உறுப்புகள் மூலமா அவருக்கு நோய் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனாலேயும் அவர்களுக்கு ஸ்கின் சம்பந்தமா பிரச்சனை ஏற்படக்கூடிய இதே 2ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு அப்படின்னா, சாப்பிட்ற உணவுகள் மூலமாவோ, அது உணவு ஏற்றுக்கொள்ளாமை மூலமாகவோ அவருக்கு நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 3ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா அவருக்கு இரத்த சம்பந்தமான பீரியட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 6ஆம் பாவமே 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா உணவு சம்பந்தமான, குடல் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 6ஆம் பாவம் ராகு கேதுவா இருந்தா அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 6ஆம் பாவம் ராகு சனியோட தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா அசிடிட்டி சம்பந்தமா மூலமா அவர் சாப்பிட்றது சரியா உடம்புல இதாகாம அலர்ஜி மாதிரி ஆகி தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா கிட்னி அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒவ்வாமை சம்பந்தமா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா திடீர்னு ஏதாவது நோய் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா ஃபேமிலியில் உள்ள நோய், வர்க்க நோயின்னு சொல்லுவோம், அது மூலமா நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா அவருக்கு உற்பத்தி சம்பந்தமான, அதீத உற்பத்தி சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா அவருக்கு விட்டமின் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு அலர்ஜி சம்பந்தமா இல்லை கால் பகுதி மூலமா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு ஜாதகத்தை வச்சு துல்லியமா அவங்களுக்கு எப்படி நோய் வரும், எதனால வரும், அது எப்படி தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம அதில் பார்க்கலாம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.